இப்போ முஸ்லீம்களில் ஒரு சாரார் அப்படிங்கிறத விட அதிகமான மக்கள் குரான் புரியாது இப்படிங்கிற நிலைப்பாட்டில் தான் இருக்கிறாங்க. இந்த நிலைப்பாடு தவறுங்கிறது குரானில் ஏராளமான வசனங்கள் இருக்குது. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த காஃபிர்களை பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த காஃபிர்களை பாருங்க. இவங்களுக்கு குரான் புரிஞ்சிச்சா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரானை எல்லா தரப்பு மக்களுக்கும் ஓதி காமிச்சாங்க. எல்லா தரப்பு மக்களுக்கும் ஓதி காட்டும் போது அந்த காஃபிர்களுக்கு குரான் புரிஞ்சுதுன்னா கண்டிப்பாக முஸ்லீம்களுக்கு புரியும்னு அர்த்தம். அப்போ அந்த சமுதாய மக்கள் எப்படி குரான் வசனம் ஓதி காட்டப்படும் போது அவங்க நடவடிக்கை எப்படி இருந்துச்சு? உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வசனத்தை ஓதி காமிச்சாங்க. அதாவது நெருங்கிய உறவினர்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்யும் சொன்ன உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குரானுடைய வசனங்கள் ஓதி காமிச்சாங்க. இந்த மறுமையினால பயந்துக்குங்க, அதில் கடுமையான வேதனை இருக்குங்கிற கருத்துப்பட வசனத்தை ஓதி காமிச்ச உடனே புரிஞ்சதுனால தான் எதிர்ப்பு வந்துச்சு. நீ அழிஞ்சு நாசமாக போ, இதுக்கு தான் கூப்பிட்டியா அப்படின்னு சொல்லி அபூலஹப் மண்ணை எடுத்து விசிறான். எதுக்காக விசிறான்? புரிஞ்சதுனால விசிறினானா புரியாதனால விசிறினானா? குரான் வசனம் புரிஞ்சதுனால விசிறினான். அதே மாதிரி குரானில் 10வது சூறால 15வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, இவர்களுக்கு தம் தெளிவான வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால் மறுமையில் நம்மை சந்திப்பதை நம்பாத இவர்கள் உம்மை நோக்கி இது அல்லாத வேறொரு குரானை நீ கொண்டு வருவீராக. தெளிவான வசனங்களை ஓதி காட்டும் போது அவங்க விரும்பாத செய்திகள் நிறையா அவங்க விரும்பலை. மறுமை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் விரும்பலை. அவங்க வேறொரு குரானை கொண்டு வா, நாங்கள் விரும்புகிற வகையை கொண்டு வா அப்படிங்கிறாங்க. புரியாமல் போயிருந்து இந்த வாதத்தை வைக்க மாட்டாங்கல்ல. புரிஞ்சதுனால தான் இந்த குரான் வேற வேற விஷயங்களை பேசுது. இறந்ததுக்கப்புறம் ஒரு வாழ்க்கை இருக்குன்னு சொல்லி பேசுது, இறந்ததுக்கப்புறம் ஒரு கேள்வி கணக்கு இருக்குன்னு பேசுது. அதனால தான் அவங்க மறுத்துட்டு இந்த குரானை மாற்றி நீ கொண்டு வாங்க சொல்லும்போது எங்கள் இஷ்டப்படி இதை மாற்றி விடுவீராக அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் எப்படி விரும்புகிறோமோ அப்படி மாற்றி சொல்லு அப்படிங்கிறாங்க. அதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ல சொன்னால, உங்கள் விருப்பத்திற்காக நானே என் இஷ்டப்படி மாற்றிட எனக்கு எவ்வித சக்தியும் இல்லை, அதிகாரம் இல்லை, உரிமை இல்லை. வகி மூலம் அல்லாஹ் எனக்கு என்ன சொல்கிறானோ அதை தான் நான் சொல்லுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இது தெளிவாக விளங்குனதுனால தான் எங்கள் இஷ்டப்படி குரானை நீ சொல்லு அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி வசனங்கள் நிறைய இடங்கள்ல இருக்குது. அதே மாதிரி 22வது சூறால 72வது வசனத்தை பார்த்தீங்கன்னா, நம்முடைய தெளிவான வசனங்கள், அதாவது அவர்கள் மீது தெளிவான நமது வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பட்டால், எல்லா இடத்துலையுமே தெளிவான வசனங்களை சொல்கிறான். எந்த ஒரு இடத்துலையுமே பொதுமக்களுக்கு விளங்காது, ஆலிம் உலமாக்களுக்கு தான் விளங்கும்னு எங்கேயுமே சொல்லலை. இவருடைய முகங்களில் வெறுப்பை நீர் காண்பீர். எதுக்கு வெறுக்கணும்? தெளிவான வசனங்களை காஃபிர்கள்ட்ட ஓதி காண்பிக்கும் போது புரியல அப்படின்னா அவனுக்கு வெறுப்பு வர வேண்டிய அவசியமே இல்லையே. ஏதோ புரியாத நம்ம சொல்கிறாரு அப்படின்னு போயிடுவான். அப்போ காஃபிர்களுக்கு புரிஞ்சிருக்குது. நம் வசனங்களை அவர்களுக்கு ஓதி காண்பிப்பவர்கள் மீது இவர்கள் பாய்ந்து விடுவார்கள், அடிக்கிறதுக்கும் வருவாங்க அப்படிங்க. புரிஞ்சதுனால தான் அடிக்க வராங்க. ஒரு கடவுள் கொள்கை தான் மார்க்கம், பல கடவுள் கிடையாது, சிலை வழிபாடு கூடாது, முன்னோர்கள் சொல்வதெல்லாம் மார்க்கம் இல்லை, அல்லாஹ் சொல்வது மட்டும்தான் மார்க்கம், இப்படிலாம் சொல்லக்கூடிய வசனங்கள் அவங்களுக்கு புரிஞ்சிச்சு. மக்கா காஃபிர்களுக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. புரிஞ்சதுனால தான் அடிக்க வந்திருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வெறுப்பு வருது, வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பல் வெறுப்பு வருது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு அடிக்க வருவாங்க. நபியை சொல்லுங்க, இதை விட உங்களுக்கு கொடியதொரு விஷயத்தை அறிவிக்கட்டுமா, அதுதான் நரக நெருப்பு, அதை உங்களை போன்ற காஃபிர்களுக்கு அல்லாஹ் வாக்களித்து இருக்கிறான், அது சேரும் இடங்களில் கெட்டது இப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இது 22வது சூறால 22வது சூறா 72வது வசனம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 41வது சூறால 26வது வசனத்தை பாருங்க. 41 26 பார்த்தீங்கன்னா இந்த குரானை குறித்து காஃபிர்கள் எந்த நிலைப்பாடில் இருந்தாங்க தெளிவாக விளங்குது. சொல்கிறாங்க, நிராகரிப்பவர்கள் அந்த காஃபிர்கள் மற்றவர்களை நோக்கி இந்த குரானை செவி மடுத்து கேட்காதீங்க. எதுக்கு சொல்லணும்? காஃபிர்கள் சொல்கிறாங்க மற்ற காஃபிர்களை பார்த்து இந்த குரானை செவி மடுக்காதீங்க, எவர் இதை ஓதுனாலும் அதில் குழப்பம் விளைவீங்க, இதனால் நீங்கள் வென்று விடுவீர்கள் என்று சொல்கிறாங்க. ஏன்னா குரானுடைய போதனை செவியில் விழுந்துச்சு அப்படின்னா
அவங்களுக்கு உள்ளத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. இதுதான் அந்த வரலாறு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வந்து வாழ்ந்த மக்கள், காஃபிர் மக்களே அப்படிதான் இருந்திருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் ஹிஜ்ரத் போனாங்க. ஹிஜ்ரத் வந்து மதீனாவுக்கு போகிறதுக்கு முன்னாடி அபிசீனியாவுக்கு சில பேர் போனாங்க. அது மாதிரி அபூபக்கர் சித்திக் அவங்களும் காஃபிரோட தொல்லை தாங்க முடியாமல் அதே மாதிரி வந்து ஹிஜ்ரத்துக்கு போகிறாங்க. ஹிஜ்ரத்துக்கு போகும்போது அப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இப்னு தக்கீனா அப்படிங்கிறவர் சந்திக்கிறார். இப்னு தக்கீனாங்கிறவர் சந்தித்து அவர் உன்னை போன்ற மனிதர்கள் வந்து வெளியேறக்கூடாது அப்படிங்கிறாங்க. இந்த நாட்டை விட்டு வெளியே போகக்கூடாது, ஏன்னா உறவுகளெல்லாம் பேணி நடக்கூடிய மனுஷனாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிட்டு நீங்கள் வாங்க, உங்களுக்கு நான் அடைக்கலம் தரேன் அப்படிங்கிறாரு. இது ஒரு நீளமான செய்தி. புகாரியில் வந்து 2297. அப்போ வந்து இந்த இப்னு தக்கீனா கூட்டிகிட்டு வர்றார் அபூபக்கர் சித்திக் அவங்கள. அபூபக்கர் சித்திக் வந்து அந்த இப்னு தக்கீனா அவர் வீட்டில் வந்து தொழுகிறாரு தனிப்பட்ட முறையில். அப்போ வந்து அவர் குரான் ஓதுறாரு. தொழுகையில் குரான் ஓதும் போது அந்த அழுகையை கட்டுப்படுத்த முடியாமல் அவர் அழுகிறாரு. இதை பார்த்து காஃபியர்கள் அந்த விஷயம்லாம் குரான் புரிஞ்சு தான் அவங்களும் அழுகிறாங்க. இது அந்த சமுதாயத்தில் கலக்கத்தை ஏற்படுத்துது. என்னடா இப்படியே போச்சுன்னா மக்கள் கூட்டம் இஸ்லாத்துக்கு வந்துடுவாங்களா இப்படிங்கிற அடிப்படை அன்றைய காஃபியர்கள் பயந்துருக்கிறாங்க. குரான் அவ்வளோ தெளிவாக வந்து விளங்கும். அப்போ குரான் தெளிவாக விளங்கும் அப்படிங்கும்போது இதை தூக்கி போட்டுட்டு இல்லை குரான் புரியாது அப்படிங்கிறது முஸ்லீம்களுடைய வாயிலிருந்து வர்றது எவ்வளோ நஷ்டத்துக்குரிய ஒரு பேச்சாக இருக்கும். அதே மாதிரி பார்த்தா புகாரியில் பார்த்தீங்கன்னா 4854 பாருங்கள் ஏராளமான ஹதீஸ்கள் இருக்குது. நம்ம குறிப்பிட்டு சொல்கிறதா இருந்ததுன்னா அது காஃபிர்களுக்கே விளங்கின குரான் ஏன் முஸ்லீம்களுக்கு விளங்காது, இதுதான் கேள்வியே. அப்போ விளங்காதுன்னு சொல்லி நம்மளை வந்து ஒரு பொய்யான ஒரு பேச்சை பேசி நம்ம மீது திணிச்சு நரகத்துக்கு அழைக்கிறாங்க. இதுதான் உண்மைதான். குரானுக்கு நமக்கு தொடர்புன்னு எங்கே போவோம்? குரானை வழிகாட்டியாக எடுக்கலன்னு எங்கே போவோம்? இந்த சொர்க்கத்துக்கு போவோமா? போக முடியாது. குரான் வழிகாட்டி. அப்போ வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய காலத்தில் வந்து ஜுபைர் இப்னு முத்தைம் அவங்க சொல்கிறாங்க, புகாரில் 4854 நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்ரிப் தொழுகையில் அத்தூர் 52வது சூரா ஓதிட்டு இருந்தாங்க. அப்போ நான் கேட்டேன், ஓதிட்டு இருக்கும்போது கேட்டேன், படைப்பாளன் யாருமின்றி தாமாகவே இவர்கள் பிறந்து விட்டார்களா, அல்லது இவர்கள் தங்களுக்கு தாங்களே படைப்பாளர்களாக இருக்கிறார்களா, அல்லது வானங்களையும் பூமியும் இவர்கள் படைத்துள்ளார்களா? இல்லை, உண்மை என்னவெனில் இவர்கள் உறுதியான நம்பிக்கை கொள்வதில்லை. உங்களுடைய இறைவனின் கருவூலங்கள் இவரிடம் உள்ளனவா, அவர்கள் அல்லது அவற்றின் மீது இவர்கள்தான் ஆதிக்கம் செலுத்துகிறார்களா? இப்படி கருத்தில் 52வது சூறாவில் 35-37 ஆகிய வசனங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய போது என் இதயம் பறந்து விடும் அளவுக்கு போய்விட்டது. இஸ்லாத்து வந்து அப்போ தான் உள்ளே வருது. அப்போ வந்து இந்த தகவலை வந்து அவரே சொல்கிறார். யார்? ஜுபைர் இப்னு முத்தையுமே சொல்கிறாரு, இந்த மாதிரி வந்து சம்பவம் வந்து நடந்துச்சு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க குரானை ஓதுனாங்க. குரானை ஓதும் போது இந்த மாதிரி வந்து எனக்கு வந்து இஸ்லாம் கிடச்சிச்சு. 52வது சூறாவை கேள்விப்பட்ட உடனே இஸ்லாம் கிடைக்கிது அவருக்கு. அப்போ இது வந்து முஸ்லீம்களுக்கே வந்து ஈமான் வந்து இன்னும் அதிகரிக்கும்ல. அல்லாஹ்வுடைய வசனங்கள் ஓதி காண்பிக்கப்பல் ஈமான் அதிகரிக்கும் தான் அல்லாஹ் சொல்கிறான். அது எப்படி புரியாமல் போகும்? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முஸ்லீமில் பார்த்தீங்கன்னா 1576 இதில் நிறைய சம்பவங்கள் இருக்குது. இப்னு அப்பாஸ் அவங்க சொல்கிறாங்க, அஸ்து ஷானுவா என்னும் குலத்தை சேர்ந்த லிமாத் பின் சாலபா என்பவர் மக்காவுக்கு வந்தார். அவர் காற்று கருப்புக்காக ஓதி பார்ப்பவராக இருந்தார். மக்காவை சேர்ந்த சில அறிவியலிகள் முகம்மது ஒரு மனநோயாளி என்று கூறுவதை அவர் செவியுற்றார். அவர் செவியுற்றார். நான் அந்த மனிதரை சந்தித்து ஓதி பார்த்தால் எனது கரத்தால் அவருக்கு அல்லாஹ் நிவாரணம் அளிக்கக்கூடும் என்று லிமாத் சொன்னார். அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து என்ன அங்கே கருத்து பரவலாக இருக்குதுன்னா மக்கால அவர் ஒரு மனநோயாளி இப்படிங்கும்போது லிமாதுக்கு இந்த செய்தி கிடைச்ச உடனே லிமாது வராரு. சரி, நான் ஓதி பார்க்குறேன், எம் மூலமாக வந்து அல்லாஹ் வந்து நிவாரணத்தை கொடுப்பான் அப்படின்னு சொல்லி ஓதி பார்க்க வராரு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தபோது, முகமதை காத்து கருப்புக்காக நான் ஓதி பார்த்து வருகிறேன், எனது கரத்தால் தான் நாடியவருக்கு அல்லாஹ் நிவாரணம் அளிக்கிறான், உங்களுக்கு நான் ஓதி பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்குறாரு. அதற்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைத்து புகழும் அல்லாஹ்வுக்கு உரியது, இந்த இன்னல் ஹம்துலில்லாஹ் அப்படின்னு ஓதுறோம்ல, அந்த இதை நபி ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்குரிய நாங்கள் அவனையே போற்றுகிறோம், அவனிடமே உதவிக்கு வருகிறோம். அல்லாஹ் யாரை நேர்வழியில் செலுத்தி விட்டானோ அவரை யாராலும் வழி எடுக்க முடியாத குரான் வசனம்.
இது 18வது சூறா 17வது சூறால இருக்குது. அவன் யாரை வழிகேட்டில் விட்டு விட்டானோ அவரை எவராலும் நேர்வழியில் சேர்க்க முடியாது. அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை, அவன் தனித்தவன், அவனுக்கு இணை ஏதுமில்லை என்றும் முகமது அல்லாவின் அடிமையும் தூதருமாவார் என்றும் நான் உறுதி கூறுகிறேன். இறைவாழ்த்துக்கு பின் அப்படின்னு அம்மாபாத் அப்படின்னு ரசூலை முடிக்கிறாங்க. ஒரு 2 வசனம் அளவுக்கு ஓதி முடிக்கிறாங்க. லிமாது வந்து இப்போ நீங்கள் சொன்ன வார்த்தையை மீண்டும் சொல்லுங்க அப்படிங்கிறாரு. காஃபிராக இருக்கிறாரு, நபிசுல்லாஸ்லம் அவங்களுக்கு ஓதி பார்க்க வராரு. நபிசுல்லாஸ்லம் இந்த விஷயத்தை ஓதி காமிச்ச உடனே மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லுங்க அப்படிங்கிறாரு. அப்போ வந்து இதே மாதிரி 3 தடவை கேட்குறாரு. நபிசுல்லாஸ்லம் 3 ஓதி காட்டுறாங்க. அப்போ லிமாது சொல்கிறாரு, நான் ஜோசியக்காரங்க, சூனியக்காரங்க, கவிஞர்கள் ஆகியோர் சொற்களை கேட்டிருக்கிறேன், ஆனால் நீங்கள் கூறிய இந்த வார்த்தையை போன்று நான் கேட்டதே இல்லை அப்படிங்கிறாரு. நான் எல்லா சபைகளும் போயிருக்கேன், சூனியக்காரன் ஜோசி எல்லாத்தையும் நான் வந்து பார்த்துருக்கிறேன், அந்த பேச்சையும் கேட்டிருக்கிறேன், இது வந்து அந்த மாதிரி பேச்சு இல்லை அப்படிங்கிறாரு. இந்த வார்த்தைகள் ஆள் கடலையே தொட்டு விட்டன அப்படிங்கிறாங்க. ஒரு காஃபிருக்கு எப்படி விளங்குது பாருங்க. இந்த வார்த்தை ஆள் கடலையே தொற்றுச்சு அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வுடைய உதவி கூட தர்ஜுமாக்கள் படிக்கும்போது நீங்கள் அரபியே தெரியலினாலும் மற்ற புத்தகத்துக்கு இதுக்குள்ள வேறுபாடு அல்லாஹ்வுடைய கொண்டு கண்டுபிடிக்க முடியும். இது அல்லாஹ்வுடைய வார்த்தைங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்போ இதே மாதிரி தான் அவர் சொல்கிறாரு, இது ஆள் கடலையே தொற்றுச்சு இந்த வார்த்தை அப்படிங்கிறாரு. உங்களுடைய கரத்தை நீட்டுங்க, நான் இஸ்லாத்தை ஏற்பதற்கு உங்களிடம் உறுதிமொழி அளிக்கிறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ இஸ்லாத்தை தழுவுறாரு அவர். அப்போ இந்த மாதிரி செய்தி பார்த்தீங்கன்னா ஏராளமான செய்திகள் இருக்குது. இதே பார்த்தீங்கன்னா உமர் அலி இஸ்லாத்துக்கு வந்தது கூட எப்படி வந்தார்? இஸ்லாத்துக்கு வந்தது கூட பார்த்தீங்கன்னா குர்ஆனுடைய வசனத்தை வச்சு தான் அவர் வராரு. முஸ்னத் அகமதில் ஹதீஸ் நம்பர் 102 பார்த்தீங்கன்னா நமக்கு பல செய்திகள் இருக்குது. இப்போ முஸ்னத் அகமதில் 102 பாருங்க, ஒரு செய்தி வருது. இவர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள தாக்குறதுக்காக வராரு. அவர் உமர் அலி அவங்க. உமர் அலி சொல்கிறாங்க, நான் இஸ்லாத்தை தழுவும் முன் ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாக்க புறப்பட்டேன். அடிக்கிறதுக்காக போகிறாரு. நான் செல்வதற்குள் பள்ளிவாசலுக்கு முன்னாடியே அல்லாஹ்வுடைய தூதர் போயிட்டாங்க. ஆகவே நான் அவர்களுக்கு பின்னால் நின்று கொண்டேன். ஒளிஞ்சு நின்றுக்கிறாங்க, வந்ததுக்கு தாக்கிடலாம் அப்படின்னு. அப்போது அவர்கள் தொழுகையில் அல் ஹாக்கா 69வது சூரா அதை அந்த அத்தியாயத்தை ஓதத் தொடங்கினார்கள். குர்ஆனின் கருத்து கோர்வையை கண்டு நான் வியந்து நின்றேன். காஃபிராக இருக்கிறாங்க உமர் அலி அவங்க. குர்ஆனை ஓதக்கூடிய அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு செவியுற்று அதனுடைய வார்த்தை அமைப்புகளை பார்த்து அப்படியே நான் பிரமிச்சு நின்னேன் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணைய குறைஷியர் கூறியதை போன்று நானும் இவர் கவிஞர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்படிங்கிறாங்க. இவர் கவிஞர் தான் அப்படின்னு. அப்போது அவர்கள், இது மதிப்புக்குரிய தூதரின் கூற்றாகும், இந்த ஜிப்ரீல் வழியாக வருதுன்னு நல்லா சொல்கிறான். இது கவிஞனின் கூற்று அன்று, நீங்கள் குறைவாக நம்பிக்கை கொள்கிறீர்கள். அது 64, 69, 40, 41 என்று ஓதினார்கள். இவர் மனசில் தான் நினைக்கிறாரு, இங்கே வசனத்தை நபீஸ்லாம் ஓதிட்டு இருக்கிறாங்க. இவர் ஜோதிடர் தான் என்று கூறிக்கொண்டேன். அப்போது அல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இது ஜோதிடனின் கூற்றும் இல்லை, இது ஜோசிக்காரனுடைய பேச்சும் கிடையாது, குறைவாகவே நீங்கள் படிப்பினை பெறுகின்றீர்கள், இது அகிலம் அனைத்தையும் படைத்து காக்கும் ரப்பிடமிருந்து இறக்கியறல பெற்றதாகும் என்ற சில சொற்களை இவர், அதாவது அல்லாஹ் சொல்லாததை இவர் சொல்லியிருந்தார்னா அவருடைய வழக்கறையை பிடித்திருப்போம், பின்னர் அவரது நாடி நரம்பை துண்டித்திருப்போம், உங்களில் எவரும் அதை தடுக்க முடியாது. 69, 42 to 47 என்று ஓதி முடித்த இந்த அத்தியாயம் முழுவதும் முடித்தார். இதனால் என் உள்ளம் முழுவதும் இஸ்லாம் நன்கு இடம் பிடித்து கொண்டது. இப்போ இஸ்லாம் எப்படி ஒரு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடிப்படையில் வருது. எந்த அடிப்படையில்? அல் ஹாக்கா ஓதுறாங்க. இந்த ஹதீஸ் வந்து சில பேர் வந்து சர்ச்சை செய்வாங்க. இதுக்குரிய பதில் வந்து தேவைப்பட்டால் பின்னாடி நம்ம இன்ஷால்லா தருவோம். இது வந்து சரியான ஹதீஸ் தான். சில பேர் இந்த ஹதீஸ் பலவீனங்குவாங்க. இது பலவீனம் ஒரு அப்படின்னு சொல்கிறதுக்குரிய முகாந்தரங்கள் என்னென்னு எடுத்து வச்சா இன்ஷால்லா அதுக்குரிய பதிலை நம்ம கொடுப்போம். இப்போ நாம் பார்க்க வேண்டியது உமர் அலி அவங்க வந்து காஃபிராக இருக்கும் நிலையில் குர்ஆன் புரிஞ்சிச்சா இல்லையா? அவருக்கு தெளிவாக புரிஞ்சிச்சு. இன்னும் சொல்ல போனால் யூதர்களுக்கு புரிஞ்சிச்சு. யூதர்கள் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் பல விஷயங்கள் பேசுகிறாங்க குர்ஆனை குறித்து. அதில் வந்து முஸ்னத் அகமது, இது புகாரி முஸ்லீம் எல்லாத்துலேயுமே இருக்குது. முஸ்னத் அகமதை பாருங்கள், 183 ஹதீஸ் நம்பர். தாரிக் பின் ஷிஹாப் அவங்க சொல்கிறாங்க, யூதர்களில் ஒருவர் ஹலீஃபா உமர் அலியல்லா அவங்கள்ட்ட வந்து, இறை நம்பிக்கையாளரின் தலைவரே, உங்களது புத்தகத்தில் ஒரு வசனத்தை நீங்கள் ஓதுறீங்க,
அந்த வசனம் யூதர்களாகி எங்களுக்கு இறக்கி அருளப்பட்டிருந்தால் அது அருளப்பெற்ற அந்த நாளை பண்டிகை நாளாக நாங்கள் ஆக்கி கொண்டிருப்போம் அப்படிங்கிறார். நீங்கள் புத்தக குரானில் ஒரு வசனத்தை ஓதுறீங்க, அந்த வசனம் எங்களுடைய புத்தகத்தில் இருந்ததுன்னா நாங்கள் பண்டிகை நாளாக ஆக்கியிருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த யூதருக்கு புரிஞ்சுதா இல்லையா? அந்த வசனத்துடைய வெயிட் புரியுது, அந்த வசனத்துடைய முக்கியத்துவம் புரியுது. புரிஞ்சதுனால தான் உமர் அலி எல்லாம் அவங்கள்ட்ட இந்த கேள்வி வைக்கிறார். அப்போ உமர் கேட்குறாங்க, எந்த வசனம் அது அப்படின்னு கேட்குறாரு அந்த யூதரை பார்த்து. இன்று நான் உங்கள் மார்க்கத்தை உங்களுக்காக முழுமைப்படுத்தி விட்டேன், உங்கள் மீது என் அருட்கொடையை நிறைவாக பொழிந்து விட்டேன் எனும் 5வது சூரா 3வது வசனம் யூதர்கள் ஓதிட்டு இருந்திருக்கிறாங்க. யூதர்கள் புரிஞ்சிருந்திருக்கு. புரிஞ்சதுனால தான் உமர் அலி எல்லாம் அவங்கள்ட்ட இந்த வசனம் தௌராத்தில் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த நாளை நாங்கள் பண்டிகை நாளாக ஆக்கியிருப்போம் அப்படிங்கிறாங்க. அப்போ உமர் அலி கேட்குறேன் எந்த வசனம் சொல்லும், இந்த வசனம் சுட்டி காட்டுறாரு. அப்போ உமர் அலி சொல்கிறாங்க, அது அல்லாவின் மீது ஆணையாக அல்லாஹ்வின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த நாளில் எந்த நேரத்தில் எந்த வசனம் அருளப்பட்டது என்பது எனக்கு தெரியும். விடைபெறும் ஹஜ்ஜின் போது ஒரு வெள்ளிக்கிழமை மாலை, அது அரஃபாவுடைய நாளில் தான் இந்த வசனம் இறங்குச்சு. அரஃபாவுடைய நாள் எங்களுக்கு பெருநாள் தான் அப்படிங்கிறாங்க. அப்போ இந்த ஹதீஸ் பார்த்தீங்கன்னா புகாரில் 45, 4407, 4606, 7268, முஸ்லீமில் பல நூல்கள் இருக்குது. அப்போ இதில் என்ன நம்ம பார்க்கணும் அப்படின்னா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் வாழ்ந்த காஃபிர்களுக்கு புரிஞ்சிச்சு. நபி ஸல்லல்லாஹு காலத்துக்கு அப்புறமும் யூதர்கள் இந்த மாதிரி வாதத்தை வைக்கிறாங்க. குரான் நீங்கள் இந்த வசனத்தை ஓதுறீங்க, இது எங்களுக்கு அருளப்பட்டிருந்ததுன்னு சொல்லி சொன்னால் நாங்கள் பெருநாளாக ஆக்கியிருப்போம் இப்படிங்கிற கருத்தெல்லாம் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரி காஃபிர்களுக்கு புரிந்த குரான் முஸ்லீம்களுக்கு ஏன் புரியாது? புரியாதுன்னு யார் சொன்னது? இது சொன்னவங்க உண்மையான முஸ்லீம்களாக இருக்க முடியுமா? கண்டிப்பாக ஒருபோதும் இருக்க முடியாது. சமுதாயத்துக்கு பெரிய சாபக்கேடு. இந்த மாதிரி உலமாக்கள் சமுதாயத்துக்கு பெரிய சாபக்கேடு. அவங்க எவ்வளோ பெரிய அறிஞர்களாக இருக்கட்டும், அவங்க பாக்கவியாக இருக்கட்டும், மிஸ்பாகியாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், குரானுக்கும் முஸ்லீம்களும் தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குற வேலையை தான் செய்யணும். இந்த வேலையை விட்டுட்டு குரானுக்கும் முஸ்லீம்களுக்கும் அப்படியே பெரிய பிளவு இதை ஏற்படுத்தி கொடுக்குறவங்க எப்படி ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும்? வரக்கூடிய காலகட்டம் அல்லாஹ் மேலே நம்பிக்கை வைப்போம். காஃபிர்களுக்கு புரிந்த குரான் நிச்சயமாக எனக்கு புரியும், அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு புரியும் அப்படி நம்பிக்கை வைத்து அரபி மொழியும் கற்றுக்கணும். தர்ஜுமாக்கள் நமக்கு என்ன மொழி புரியுமோ குறைஞ்சபட்சம் தர்ஜுமாக்கள் படித்தே ஆகணும். அரபி மொழி இயன்றளவு கற்றுக்கொள்வதற்கு நம்ம பாடுபடணும். அரபி மொழி ஓரளவுக்கு கற்றுக்கிட்டாலும் நமக்கு தமிழாக்கம் அல்லது உருது தெரிஞ்சிருக்குது அல்லது ஆங்கிலம் தெரிஞ்சிருக்கு, எடுத்து படிக்கும்போது எல்லாம் எனக்கு விளக்கத்தை கொடு, நல்லா சொல்கிறேன், அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இருக்குது. யார் நம்முடைய வழிகளில் முயற்சி செய்கிறாங்களோ நம்முடைய பாதைகளை எளிதாக்குவோன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் 29வது சூரா அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அப்படி இருக்கும்போது அல்லாஹ்வுடைய வாக்குறுதிக்கு அல்லாஹ் மாற்றமாக நடக்க மாட்டான். அப்போ அல்லாஹ்வுடைய வாக்குறுதி மேலே நம்பிக்கை வச்சு நம்ம குரான் தர்ஜுமாவை படித்தா அல்லாஹ்வுடைய கூட குரான் புரியும், குரான் புரியாமல் போகாது. அப்படிப்பட்ட மக்களாக நம்ம மாறணும். அல்ஹம்துலில்லாஹி